நர்கீஸ் கான் என்ற ஒரு நபரை அறங்காவலராக நியமிக்கிறார்கள். அவருக்கு நர்கீஸ் கான் என்ற பெயர் எதனால வந்ததுன்னு சொன்னா, அவருடைய தாயார் சிரமமான காலகட்டத்தில் மருத்துவம் பார்த்து பிரசவம் பார்த்த டாக்டருடைய பேர் நர்கீஸ் கான். அதனால் அந்த ஒரு நன்றிக்காக அவருடைய பெயரை அந்த பிள்ளைக்கு வைத்து அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்தான் அறங்காவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தந்தை பேர் தங்கராஜ். அவருடைய இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான், மாற்றி இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்க கொடுக்கல. ஆனா இதற்கே இவ்வளவு கோபம் வருதுன்னு சொன்னா, நர்கீஸ் கான் என்ற அந்த பெயர் இருப்பதனால் முஸ்லிம்களை இந்துக்களுடைய கோயில்களில் அறங்காவலராக நியமித்து விட்டார்கள் என்று இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழின துரோகிகளாக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த அயோக்கியர்கள் குரல் கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய கோயில்கள்ல ஒரு முஸ்லிம் பெயரை வைத்திருக்கக்கூடிய ஒரு இந்து அறங்காவலராக நியமிக்கப்பட்டால் அதற்கு குரல் கொடுத்து கொந்தளிக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் இஸ்லாமியருடைய சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக நாங்கள் நியமிப்போம் என்றால் அதற்கு சட்டம் போடக்கூடிய எவ்வளவு பெரிய துரோகிகள், எவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிப்பதற்கும் அதற்கு எதிராக சட்டம் போடுவேன். அப்படி நீ சட்டம் போடுவதாக இருந்தால் இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்தையும் பார்த்து விட்டு வந்தாச்சு. யாருக்கும் அஞ்ச மாட்டோம்.